சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். அப்படியே யாராவது கஷ்டத்துல இருந்தாலும் விடுங்க, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே மாறிடும். ஏன்னா நானும் அந்த தைரியத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் எல்லா கஷ்டமும் ஒரு நாள் போயிடும். சரிங்களா? நம்ம ரொம்ப வளன்னு பேச வேணாம், ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும்டா. இது இனி ஃபுல்லா அரகண்டா தான் இருக்கும், ஒரு மாதிரி வைல்டா தான் இருக்கும். அதனால இத பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் பிடிக்கும்னா பாருங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் எந்த ஸ்டோரியில இந்த மாதிரி முன்னாடி நான் சொல்ல மாட்டேன். இதுல நான் சொல்றதுக்கு காரணமே இது ஒரு மாதிரி அரகண்டா தான் இருக்கும். அதே மாதிரிதான் செக்ஸ் ஹஸ்பண்டும். இனிமேல் போக போக ஸ்டோரி ரெண்டுமே வேற லெவல்ல போகும். அதனால உங்களுக்கு அரகண்டா இந்த மாதிரி ஹார்ட்லெஸ் போகுதுன்னா பாக்குறது பிடிக்கும்னா பாருங்க, இல்லாட்டினா பாக்காதீங்க. ஆனா சொல்ல போனா எனக்குலாம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் அப்படிதான் எழுதவும் செய்வேன். அதனால முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அப்புறம் சொல்லல வைக்கலன்னா என்ன சொல்லக்கூடாது, சரிங்களா? சரி, ஓகே, பேசின வரைக்கும் போதும். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா தயாம் தான் அப்படியே அழுதுகிட்டு இருக்கு. அது ஜேகேயோட பேக் சைடு தான் அப்படியே தட்டிக்கிட்டு இருக்கான். என்னை இறக்க விடு, என்னை இறக்க விடு, எங்க அப்பா கிட்ட போகணும், எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. ஆனா என்ன பண்றது பேபி பாய், எனக்கு ஒன்ன மட்டும் தானே பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்லடா, என் பிரதர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒன்ன மட்டும் தான் பிடிச்சிருக்கு தெரியுமா? நீ அம்பிட்டு அழகா இருக்க பாருவே. உங்க அப்பங்காரன் அப்படியே எங்களுக்குன்னே அளவெடுத்து செஞ்சிருக்கான் போல. அப்படி போத்து போத்து பண்ணிருப்போம் போல. ஆளு பார்க்கவே செம்மையா இருக்கே. என்ன பேசுறீங்க, என்னை இருக்க விடுங்க அப்பா அப்பா இப்படி சொல்லிட்டு தயங்க அப்படியே அழுந்துக்கிட்டு இருக்கு. மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே ஈவலுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயங்க அப்பா தான் இப்ப அப்படியே ஆரம்பம் முன்னாடிதான் நீல் டவுன் பண்ணி அப்படியே அழுகுறாங்க. ஆரம், என்கிட்ட இருக்கிற எல்லாமே கொடுத்துரு, என் பிள்ளைய மட்டும் கொடுத்துரு. எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம்னா அவன் மட்டும்தான். அவன் எல்லாமே எங்கனால இருக்க முடியாது. ப்ளீஸ் என் பிள்ளைய மட்டும் கொடுத்துரு ஆரம். இப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா தான் ஆரமோட காலையே பிடிக்கிறாங்க. ஆரம் அப்படியே தட்டி விடுறான். இத தயாங்க அப்படியே பாக்குறான். அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. புள்ள அப்படியே அழுதுகிட்டு இருக்கு. இப்ப அப்படியேதான் தயனுக்கு அப்பா கிட்டக்கதான் ஆரம்பிச்சு சொல்றான். அந்த அளவுக்கு நல்ல மனசுலாம் எனக்கு கிடையாதுப்பா. எனக்கே உன் பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கேன். என்கிட்ட வந்து கேக்குறீங்களே, எனக்கு அப்படி தாராள மனசுலாம் கிடையாது. என் தம்பிகளுக்கு யாருக்காவது இருக்கான்னு வேணா கேட்டு பாருங்க. என்னடா, உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? இந்த மாதிரிதான் ஆரம்பம் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் பார்த்து கேக்குறாங்க. சுகா அப்படியே சொல்றான், ஆனா எங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா இவனை விடுற ஐடியால தான் இருக்கும். அது வேற மாதிரி ஹயாங். இப்படி சொல்லும் போது தயங்க அப்பாக்கெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போடுது. அவங்க அப்படியே ஆரம் தான் பாக்குறாங்க. ஆரம், நீ சொன்னா கண்டிப்பா உன் தம்பியை கேட்பாங்க ஆரம். ப்ளீஸ் ஆரம், இப்பெல்லாம் பண்ணாத ஆரம். என் பையன் குழந்தை ஆரம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத ஆரம். அவனோட உலகமே நாங்க மட்டும்தான். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே தயங்கோட அம்மா தான் கிட்டக்க வராங்க. அவங்க அப்படியே ஜின்னதான் பாக்குறாங்க. எப்பா, உன்னையெல்லாம் பார்த்தா பெரிய பையன் மாதிரி தெரியுது. ஏன்பா இப்படி உன் தம்பிகள்கிட்டயே சொல்லுப்பா. என் புருஷன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நாங்க சரி பண்ணிடுறோம். எவ்வளவு இதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அமௌண்ட்டை நான் என் பிரதர் கிட்ட வாங்கி கொடுத்துறேன். ப்ளீஸ்ப்பா, என் பிள்ளைய விட சொல்லுப்பா. அங்க பாரு, அவன் அழுகுறான்ப்பா, என்னால பார்க்க முடியல. இந்த மாதிரி தயங்க அம்மா சொல்லிட்டு அப்படியே ஜின்னோட கால் கிட்டதான் போய் உட்காடுறாங்க. ஜின் அப்படியே பாக்குறான். ஏண்டா, இந்த லோ கிளாஸ்க்கு ஆனா ஊனா இப்படிதான் பண்ணுவீங்களா? உங்களுக்கு எல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருந்துருச்சு எங்க கிட்ட சண்டை போட்டு டே வெண்ண என் பையனை விடுறான் இப்படி எல்லாம் சொல்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. பொத்து பொத்துன்னு காலில் விழுகிறீங்க. உங்களையும் பார்க்க பாவமா தான் இருக்காண்டி. ஆனா என்ன பண்றது, உங்க பையனை எங்களுக்கு அம்புட்டு பிடிச்சிருக்கேன். அங்க பாருங்க, என் தம்பி ஷோல்டர்ல தூக்கி போட்டிருக்கும் போது அவன் என்ன தடவிக்கிட்டு இருக்கான். இப்படி சொல்லும் போது ஜேகே பார்த்தோம்னா தயாங்கோட பாடி ஃபுல்லாமே அவனோட கை அப்படியே பிளே பண்ணிக்கிருக்கு. தயாங்க அப்படியே தட்டி தட்டி விட்டுக்கு இருக்கான். என்ன தொடாது, எதுக்கு இப்படிலாம் சொல்ற, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. என்னை விட்டு தள்ளி போ, நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட போகணும். ஏண்டா, நாங்களும் உனக்கு ஒரு பேரண்ட்ஸ் தான். ஆனா என்ன, உனக்கு அம்மாவா இருக்க மாட்டோம், பப்பாவா இருப்போம். சரியா? எங்க சொல்லு பாப்போம். பப்பா, என்னை இறக்கி விடுங்க பப்பா, நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிச்சலும். இப்படி சொல்லிட்டு அவன் தயங்க தான் அங்கங்க டச் பண்ணிக்கிருக்கான். தயங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இது எல்லாருமே பாக்குறாங்க, ஆனா அவங்க யாருமே எதுவுமே கண்டுக்கல. இப்ப அப்படியேதான் தயங்கோட அப்பாவை போலீஸ் வந்து கூட்டிட்டு போறதுக்காண்டி வராங்க. அந்த போலீஸ் கிட்ட அப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க தயங்க அப்பா.
இங்க பாருங்க சார், இங்க அநியாயம் நடக்குது. நீங்க என்னன்னா இப்படி இருக்கிறீங்க சார்? நான் தப்பே பண்ணலன்னு தெரியும். அங்க பாருங்க சார், என் பையன் அவன் எப்படி தோல் மேல தூக்கி போட்டு வச்சிருக்கான்னு சார். அவன் ரொம்ப கேவலமானவே சார். என் பிள்ளைய மட்டும் நான் இவங்கள்ட்ட விட்டுட்டு போனேன்னா வச்சுக்கோங்க, அவனா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது சார். ப்ளீஸ் என் பிள்ளைய மட்டும் காப்பாத்தி கொடுங்க சார். நான் உங்க கூட வரேன் சார். ஆனா என் ஒய்ஃபும் சரி, என் பிள்ளையும் சரி, என் கண்ணு முன்னாடி என் கூட வெளியே வரணும் சார். இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார். இப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியேதான் காலில் விழுந்துடுறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே பாக்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தாங்க அப்படியே பாக்குறான். அப்பா ஏதாவது பண்ணுப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா இவரு என்னை இறக்கி விட மாட்டேங்கிறாருப்பா. அப்பா பாருப்பா, எனக்கு பிடிக்கலப்பா. அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுதுக்கு இருக்கான். இந்த சைடு தாங்க அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், அவன் குழந்தடா, விட்டுருங்கடா. ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? டே உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தா 1000 பேர் வருவாங்களடா. ஏன்டா ஏன்டா என் புள்ளைய புடிச்சு வச்சிருக்கீங்க? விடுங்கடா. ஆமா 1000 பேர் வருவாங்க, ஆனா உன் பிள்ளை மாதிரி இங்க 6 பேருக்கும் பிடிக்காதுல. பாரு உன் பிள்ளை எவ்வளோ லக்கின்னு. வேணா இங்க 6 பேருக்கும் அவனை பிடிச்சிருக்குல. அவன் எவ்வளோ லக்கி போகுன்னு பாத்தியா? சும்மா தங்கத்தட்டுல வச்சு தாங்குவோம் தெரியுமா? அதனால நீ என்ன பண்றன்னு வச்சுக்கோ, ரொம்ப நாள்லாம் இல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு உன்கிட்ட இருந்து இப்போ உன் பொருளை நான் கை மாத்தா வாங்குறேன்னு வச்சுக்கோ, திருப்பி கொடுத்துருவேன். 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். ஏன் தெரியுமா? எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஃபாரின்ல படுத்துக்கு இருக்காங்க. அவங்க வர வரைக்கும் தான் உன் பிள்ளைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் மாதிரி வச்சு நாங்க விளையாடுவோம். அதுக்கப்புறம் உன் பிள்ளைகிட்ட எங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா ரிட்டர்ன் அப்படியே எப்படி வாங்கணுமோ அப்படி கொடுத்துருவோம். ஆனா என்ன கொஞ்சம் சேதாரமா இருக்கும், அத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி சுகம் சொல்லும் போது இங்க தயங்க அப்பாவுக்கு தான் செமக்கும் வருது. அவங்க அப்படியே தான் சுகாவோட கண்ணத்திலேயே ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க. சுகா அதெல்லாம் அசால்ட்டா அப்படியே தட்டி விட்டுட்டு சிரிச்சுட்டே நிக்கிறான். இங்க பாரு, நீ நான் அடிச்சாலும் சரி பூச்சாலும் சரி, நான் உன் பிள்ளைய விட்டுட்டு போகவே மாட்டேன்னு தெரியுமா? வேணா நான் விட்டாலும் இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி பாக்குறான். மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே ஸ்மெக் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இத பாத்துட்டு அவன் அப்படியே சொல்றான், நான் விட்டாலும் என் பிரதர்ஸ் யாரும் விட மாட்டாங்க. எப்படினாலும் இவன் எங்க வீட்டுக்கு வரத்தான் போறான், தெரிஞ்சது தானே. அதுக்கே நீ இம்புட்டு அடம் பிடிக்கிற, கொடுத்துட்டு போடா. இப்ப நீ அடிச்சு அடிக்கி இங்க நான் நினைச்சேன்னா வச்சுக்கோ, உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பண்ணனா ஒன்னும் பண்ணல. அதுக்கு காரணம் நீ என் ஒய்ஃபியோட அப்பா. அதனால மட்டும்தான் உனக்கு எதுவுமே பண்ணல. இங்க பாரு, அதுக்குன்னு நான் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன்னு மட்டும் நினைக்காது. கோவம் வந்துச்சுன்னா வச்சுக்கோ, பட்டுன்னு எடுத்தேன்னா வச்சுக்கோ, பொட்டுன்னு போய் சேர்ந்துருவ. பாத்துக்கப்பா. அதுக்கப்புறம் 2வது பிள்ளைக்கும் அப்பா இல்லாம ஆயிருவ. அதுக்கு காரணம் நாங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப கில்ட்டியா இருக்காதா? அதனால மூட்டு, நீ இப்போ உள்ள போ. உன் பிள்ளைய தூக்கிட்டு நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். இனிமேல் அது நம்ம வீடுல. இப்படி சொல்லிட்டு அவன் தயங்க பார்த்து அப்படியே சிரிக்கிறான். இங்க தயங்கெல்லாம் செம்ம அழுகையா வருது. அவன் அப்படியே அவங்க அப்பாவை தான் பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பா தான் சொல்றாங்க, ப்ளீஸ்டா என் குழந்தைய விட்டுருங்கடா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. நீங்க பாருடா, இப்ப நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் ஒய்ஃப கூட பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லடா. ஏன்டா இப்ப எல்லாம் பண்றீங்க? விடுடா. இப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பசங்க யாருமே கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. ஜிமினா தான் இப்ப அப்படியே தயங்க அப்பாவை பார்த்து சொல்றான், நீங்க ஏன் அங்கிள் கவலைப்படுறீங்க? நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. இப்ப என்ன, உங்க பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தானே நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையும் இந்த ஜிமினா சொல்லி கொடுத்துக்கிடுவான். இப்படி சொல்லிட்டு அவன் சிரிக்கும் போது தயங்க அப்பாக்கெல்லாம் அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. அவங்க அப்படியே ஜிமினாவை தான் பாக்குறாங்க. என்ன அங்கிள், என்னை பத்தி இப்படி பேசுறீங்க? என்ன பார்த்தா என்ன கொலகார மாதிரி தெரியுதா? அன்னைக்கு பார்த்தப்ப அப்படியே ஃபேஸ்லாம் பிளட்டா இருந்துச்சு. என்ன அது இப்பவும் ஞாபகம் வருதா? இந்த மாதிரி ஜிமினா கேட்கும் போது தயங்கப்பா தான் சொல்றாங்க, இல்ல நீ மட்டும் என் பிள்ளைகிட்ட போயிடாது. நீ ஒரு கொலைகாரு, எனக்கு தெரியும். நீ ரொம்ப கெட்டவன். தயவு செஞ்சு சொல்றேன், என் பிள்ளைய விட்டுருங்க, என் பிள்ளைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேகே கிட்ட இருக்கிற தயங்க தான் புடிச்சு இழுக்குறாங்க. தயங்கம் அப்படியே கீழே வந்துடுறான். ஜேகே பாக்குறான், யோ எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி இழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறான். அந்த இடத்துக்கு போலீஸ்ல இருந்து எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பிரஸ் கூட்டம் எல்லாம் வந்துருது. அந்த இடமே இப்ப க்ரௌடா இருக்கிறதுனால பாய்ஸ்னால எதுவுமே பண்ண முடியல. பாய்ஸும் அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. இப்ப தயாங்கோட அப்பா தான் தயாங்கையும் அவங்க அம்மாவையும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க.
நீங்க பாருங்க, நீங்க 2 பேரும் பாட்டி வீட்டுக்கு போயிருங்க. அப்போ சீக்கிரமா வெளியே வந்துருவேன். வந்தோன்னும் உங்க 2 பேரையும் தான் பார்க்க வருவேன். இப்படி சொல்லும்போது தயாங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப அழுகையா இருக்கு. அவங்க அப்படியே ஹக் பண்ணி அழுகுறாங்க. தயாங்க அவங்க அப்பாவை பார்க்க பார்க்க அவ்வளோ அழுகையா வருது. இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் நினைச்சு பிள்ளை அப்படியே அழுதுகிட்டு இருக்கு. அவங்க அப்பா கையை புடிச்சு விடவே மாட்டேங்குது. அப்பா, இல்லப்பா, வேணாம், எனக்கு பயமா இருக்குதுப்பா. எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்குப்பா. ப்ளீஸ், நீங்க நீங்க போகாதீங்கப்பா. நீங்க கூடயே இருங்க. நீங்க தானே சொல்லுவீங்க அப்பா பாப்பா வந்துரும், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலான்னு. இப்ப இப்ப நீங்களே எதுக்குப்பா விட்டுட்டு போறீங்க? போகாதீங்கப்பா. இப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். ஆனா தயங்கோட அப்பாவை அங்க இருந்து போலீஸ் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. தயங் கையில இருந்து அவங்க அப்பாவோட கை அப்படியே பிரியுது. இது அப்படியே தயங் கண்ணீரோட பாக்கலாம். அவங்க அம்மா தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனை அவ்வளவு சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அங்க இருந்து அவங்க அம்மா தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. தயங்க அப்படியே சோஃபால உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். ஏன் ஏன் இப்பெல்லாம் நடக்குது? எங்களுக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதும்மா. எல்லாமே எல்லாமே தப்பா நடக்குது. நம்ம நம்ம மாலை பார்த்தவங்க தானே அவங்க 2 பேரும். அவங்க அவங்க ஏமா இப்பெல்லாம் பிஹேவ் பண்றாங்க? அப்பா அப்பா ஒரு தப்பும் பண்ணலம்மா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்க இருக்கும் போதே டோரு தான் ஓபன் ஆகுது. அப்படியே 2 பேருமே ஒரு மாதிரி ஷாக்லயே பாக்குறாங்க. வந்தது வேற யாரும் இல்ல, தயாங்கோட அம்மாவோட அண்ணன் தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது தயாங்க்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க வந்து தயாங்கோட அம்மா அவங்க கூட வந்துட சொல்லிதான் கூப்பிடுறாங்க. ஆனா தயங்க மட்டும் கூப்பிடவே இல்லை. தயங்க இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயங்க அப்படியே பாக்குறான். அம்மா, நீ போறியாம்மா? அப்படி சொல்லிட்டு புள்ள அப்படியே கேக்குது. தயங்க அம்மா அப்படியே பாக்குறாங்க. என்னன்னா பேசுற? அவன் அவன் ஏன் குழந்தைனா? உன் குழந்தையா? உனக்கு முன்னாடி இருந்தவனுக்கு பிறந்தது தானே. அவளோட குழந்தை எல்லாம் உன்னோட குழந்தையாகாது. உன் வயித்துல இருக்கிறது தான் உன்னோட குழந்தை. உன் புருஷன் என்ன பண்ணி தொலைஞ்சானே தெரியல. வெறும் பிரச்சனை மேல பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. நம்ம கம்பெனிக்கும் அவ்வளவு லாஸ் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? யாரு என்னன்னே தெரியல. போனை போட்டு மிரட்டுறாங்க. உன் தங்கச்சி உன் கூட கூட்டிட்டு போயிரு, இல்லைன்னா உன் தங்கச்சி கழுத்தா அறுத்துருவேன்னு சொல்றாங்க. என்ன என்ன பண்ண சொல்ற? இவனை நம்ம கூட கூட்டிட்டு போக கூடாதுங்கிறாங்க. அதனாலதான் இவன் வேணாங்கிற. இங்க இருந்தா கூட இவன் சேஃப்டியா இருப்பான். ஆனா நம்ம கூட வந்தோம்னா வச்சுக்கோ, நம்மளும் சேஃப்டியா இருக்க மாட்டோம், இவனும் சேஃப்டியா இருக்க மாட்டான். ஒழுங்கு மரியாதையே இவனை விட்டுட்டு இப்ப நீங்க கூட வர. அண்ணா, நீ என்னடா பேசுற? அவன் ஏன் குழந்தைனா? அவனை விட்டுட்டு வாங்குற. என்னால எப்படி விட்டுட்டு வர முடியும்? நாங்க கல்யாணம் பண்ணது இவனை ஹாப்பியா பாத்துக்கணும் தான். இவனை விட்டுட்டு போயிட்டு என்னெல்லாம் இப்பெல்லாம் வர முடியாதுண்ணா. நான் இவன் கூட தான் இருப்பேன். இங்க பாரு, உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்காண்டிதான் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையே இப்ப நீ என் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தான் அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. தயங்க அப்படியே பாக்குறான். அம்மா அம்மா போகாதம்மா, எனக்கு பயமா இருக்குமா. அம்மா நீயும் போற. அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன்? அம்மா போகாதம்மா அப்படி சொல்லிட்டு பிள்ளை ரொம்ப அழுகுது. தயங்க அம்மா பாக்குறாங்க. ஆனா விடுனா, ஆனா விடுனா. தயங்க அழுகுறானா. ஆனா நான் இல்லாம இருக்க மாட்டானா. வீட்டுல யாருமே இல்லைன்னா, அவன் குழந்தைனா. இங்க பாரு, அவங்க எல்லாருமே இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல உன் தங்கச்சி இங்க இருந்து கூட்டிட்டு போலன்னா இந்த வீட்டையே மொத்தமா கொளுத்திடுவேங்கிறாங்க. நான் என்னதான் பண்றது சொல்லு பாப்போம். ஆனா அதுக்குன்னு என் பிள்ளை எப்படின்னா தனியா விட்டுட்டு வர முடியும்? இங்க பாருமா, உனக்கு உன் பிள்ளை ரொம்ப முக்கியம்னா எனக்கு நீயும் வயித்துல இருக்கிற நம்ம வரைக்கும் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அண்ணா கூட வா, அவனுக்கு எதுவும் ஆகாது. வேணா அவங்க அப்பா அவனை பாத்துக்குருவாங்க. அண்ணா, அவங்க அப்பா தானே அவங்க ஜெயில இருக்காருனா அவர் எப்படின்னா பாத்துக்கிருவாரு. அது ஏன் புள்ளனா? நீ ஏன்னா பெருசு பேசுற? இங்க பாருமா, நான் உன்னோட நல்லதுக்காண்டியும் உன் வயித்துல இருக்கிற அந்த குழந்தைக்காண்டி பேசிட்டு இருக்கேன். இவனை பார்த்தேன்னா வச்சுக்கோ, அது செத்துரும். உனக்கு புரியுதா புரியலையா? அவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய ஆளு. கிம் சும்மா இல்லாம எவ்வளவு பெரிய ஆளை தொட்டிருக்கான் தெரியுமா? அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கான். உங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டான். என் தங்கச்சி நிம்மதி இல்லாம இருக்க கூடாது. அதனால நீ என் கூட கிளம்பி வா இப்படி சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை தான் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. தயங்க அப்படியே வாசல்லே நின்னு அழுதுகிட்டு இருக்கு. அம்மா போகாதம்மா, எனக்கு பயமா இருக்குமா. அம்மா என்னை விட்டுட்டு ஏமா போறேன்? இங்க பாருமா, வீட்ல யாருமே நீ இல்லாம இருக்க மாட்டேல. நீயும் போற. அப்பா அப்பாவும் போயிட்டாங்க. எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏன் ஏன் எல்லாரும் போறீங்க? மாமா அம்மா விட்டுட்டு போங்க மாமா. இங்க பாரு தயங்க, ஒழுங்கு மரியாதையா போயிரு. உன்னால என் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.
அப்படி சொல்லிட்டு தயங்க புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. தயங்க அப்படியே கீழே விழுகுறான். வலிக்குது அம்மா, நீ போகாதம்மா இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கார் கண்ணாடி தான் தட்டுறான். தயங்க அம்மாவும் அப்படியே பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அப்படியே கீழே குனிஞ்சு உட்காந்துக்கிறாங்க. தயங்க அப்படியே பாக்குறான். அம்மா கதவு தொடுமா, ஏமா போற, பாருமா அம்மா, அம்மா உன் தயங்க பாருமா, அம்மா போகாதம்மா இப்படி சொல்லிட்டு போய் அப்படியே அழுகுது. ஆனா அவங்க யாருமே அதெல்லாம் காதலே வாங்கல. தயங்க அம்மாவுக்கு அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் அப்படியே நிக்காம கொட்டிக்கிட்டே இருக்கு. அவங்க அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க. தயங்க அப்படியே வாசல்லே நின்னு அழுதுகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஒரு 2 மெம்பர்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்கல. பிள்ளை அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது. எனக்கு அம்மா வேணும், அப்பா வேணும், பாப்பா பாப்பா எல்லாரும் போயிட்டாங்க, ஏன் ஏன் அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படி சொல்லிட்டு போய் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா அந்த 2 மெம்பர்ஸுமே அப்படியே தயங்க அழுகுறதுதான் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏய் சும்மா சொல்லக்கூடாது ராஜின்னா, அழும் போதும் நம்மளால பார்க்க செம்மையாதான் இருக்கான். ஆமாண்டா ஜேகே, கம்பெனில அம்புட்டு ஒர்க்கு கிடக்குது. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவனை வாட்ச் பண்ண சொல்லி யாரும் அனுப்பியிருக்கான் பாத்தியா. எனக்கு தெரிஞ்சு நம்மள மீறி யாரும் இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. ஆனா எதுக்கு யாருமே நம்மள இங்கேயே இப்படி காவ கக்க சொல்லியிருக்கான்னு தான் எனக்கும் தெரியல. கண்டிப்பா ஹயாங் சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும். காரணம் இல்லாமலாம் சொல்ல மாட்டான்டா. எனக்கும் தெரியும் பிக் பிரதர் காரணம் இல்லாமலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்படியே கார்லயே இருக்குது, போர் அடிக்குது, போய் ஒரு காட்டு வேணா காட்டு வரலாமா. ஹயாங் என்ன சொல்லியிருக்காங்க, நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களே, இப்பெல்லாம் போகவே கூடாது. நம்ம தூரமா இருந்தே நம்ம லட்டர் ரசிச்சு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேட்டையாடுறதுக்கு டைம் கிடைக்கும்ல, அப்ப வேட்டையாடிக்கலாம் இப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவ்வளவு ஈவல் லுக்குல அப்படியே தயங்க தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தயங்க அதை எதையுமே கண்டுக்கல. தயங்க அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அப்பா பாக்கணும், நான் அப்பாட்ட போகணும், அப்பா அம்மா போயிட்டாங்கப்பா, அம்மா என்ன தள்ளி விட்டுட்டாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா, இன்னைக்கு நீ தானே சொன்ன எல்லாரும் ஒன்னா சாப்பிட போலான்னு, நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா, உன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் என்ன பண்ணுவேன்ப்பா, அப்பா நீ சீக்கிரமா வா, நீ தானே சொல்லுவ, நானு இல்ல அம்மா யாராவது சாப்பாடு உனக்கு ஊட்டி விடுவேன்னு, இப்ப 2 பேருமே இல்ல, நான் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு நீங்க வேணும், என்கிட்ட வந்துருங்க, நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியல இப்படி சொல்லிட்டு போய் வெளியவே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. ஆனா கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம அப்படியே கார்ல தான் உட்காந்துருக்காங்க. இப்படியேதான் கொஞ்சம் டைம் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. தயங் தான் வீட்டுக்குள்ளேயே போல, அவன் அப்படியே வாசல்லே தான் படுத்து கிடக்குறான். இது அப்படியே ஜேகேவும் ஜிமினாவும் தான் பாக்குறாங்க. ஜேகே அப்படியே சொல்றான், என்ன ஹயாங் இவன் வீட்டுக்குள்ளே போல வெளியே படுத்துட்டா, என்ன பிள்ளைக்கு உள்ள போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கோ, நம்ம வேணா போய் ஹெல்ப் பண்ணலாமா. கேச்சா அப்பெல்லாம் பார்த்தா தெரியலடா, இவனுக்கு உள்ள போறதுக்கெல்லாம் பயம் இல்ல, பிள்ளை ஃபீல் பண்ணுது, தனியா அப்படியே அழுது அழுது பட்டா மட்டும் அப்ப இங்க வந்துருவாங்கன்னு நினைப்பு. ஆனா எனக்கு தெரிஞ்சு போன ஆத்தாலும் வரமாட்டான், அந்த சைடு ஜெயிலுக்கு போன அப்பனும் வரமாட்டான், நம்ம தான் இவன் தலையெழுத்துன்னு தெரியாம இங்க அப்படி படுத்து கிடக்குது பத்தியா. ஹயாங் இவன் இப்படி எதுவுமே சாப்பிடாம அழுதுட்டு இப்படியா படுத்து கிடந்தானா நாளைக்கு பண்ணும்போது இவனுக்கு கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரென்த் இருக்குமா, இல்ல ஒரேடியா போய் சேர்ந்துருவானா. என்னடா இப்பெல்லாம் சொல்ற, கண்டிப்பா ஸ்ட்ரென்த் இருக்கும் தெரியுமா. ஏன்னா நைட்டே ஜிம்மி கிட்ட சொல்லி இவனுக்கு இங்க அவ்வளோ ஹெவியான ஃபுட் எல்லாம் கொடுத்து இவனை எப்படி ஸ்ட்ராங் ஆக்க முடியுமோ அப்படிலாம் ஸ்ட்ராங் ஆக்குனதுக்கு அப்புறம் தானே இவனெல்லாம் தொடணும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கெல்லாம் நம்ம தொட்டோம்னா வச்சுக்கோ உடனே போய் சேர்ந்துரும்டா. அதுக்கப்புறம் எப்படி 2 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு இவன் கூட எல்லாம் லைஃப லீட் பண்றது, நினைச்சு பாரு, அவங்க எல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட்ல இப்பவே மேல அனுப்பிடக்கூடாதுடா, கொஞ்சம் கொஞ்சமா மேல அனுப்பலாம் சரியா, அப்படி சொல்றீங்களா ஹயாங் இப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே சிரிக்கிறான். இந்த சைடு ஜிமினாவும் ஆமா அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டான். 2 பேரும் சிரிச்சுட்டு அப்படியே தயங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. தயங்க அப்படியே அந்த வாசல்லே படுத்து கிடக்குது பிள்ளை. எனக்கு அம்மா வேணும், நான் எப்ப பாக்கணும், நான் போகணும், நான் போகணும், ஆனா எங்க போறதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது, எனக்கு எங்க அப்பாவும் பார்க்கணும் இப்படி சொல்லிட்டு பிள்ளை அப்படியே பயங்கர ஸ்டேஜ்ல இருக்கு. இப்ப பார்த்தா பிள்ளையோட மேலதான்
யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு. உள்ள அப்படியே பயத்துல இருந்திருக்கு. யாரு யாரு? தயான் பயப்படாதப்பா, நான் தான் பக்கத்து வீட்டு பாட்டி. நீ எதுக்குப்பா நீ இப்படி படுத்து கிடக்குற? எங்க உங்க அம்மாவையும் காணும், உங்க அப்பாவையும் காணும், நீ எதுக்கு இப்படி படுத்து கிடக்குற? என்ன விஷயம்? பாட்டி பாட்டி, அம்மாவும் அப்பாவும். என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சு சொல்லு. இப்படி சொல்லி அந்த பாட்டி கேட்கும் போது தயங்குதான் அப்படியே அழுகுறான். அவன் நடந்தது எல்லாமே சொல்றான். பாட்டி பாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாங்க பாட்டி. அப்பாவும் ஏன் பிடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியல. ஆனா ஆனா அங்க ஒரு 6 மெம்பர்ஸ் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இந்த சைடு வந்து மாமா வந்து அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என் கூட இருந்தா அம்மா உயிருக்கு ஆபத்தா பாட்டி. அதனால அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. இப்படி சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணி அப்படியே அழுகுறான். அந்த பாட்டி தான் அப்படியே தயங்க சமாதானப்படுத்துறாங்க. அவங்க வரும்போது ஒரு டிஃபன்ல கொஞ்சோண்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இது அப்படியே தயங்கிட்ட குடுக்குறாங்க. தயங்க அப்படியே பாக்குறான். என்ன பாக்குற? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ இன்னும் சாப்பிடலன்னு. சாப்பிடு. இல்ல பாட்டி எனக்கு வேணாம். எங்க அப்பா இல்ல அம்மா யாராவது ஊட்டி விடுவாங்க. அவங்க வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே சாப்பிடுவேன். எனக்கு வேணாம். இங்க பாரு தயாங், இப்படியா அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. உங்க அப்பா ஒண்ணு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போல, அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவர்லாம் வெளியே வரணும்னா வச்சுக்கோ, அதுக்கு நம்ம நிறைய வேலை பார்க்கணும். அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் வேணாமா? இப்படியா அழுதுகிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோ, நீயும் வீக் ஆயிருவ. உங்க அம்மாவையும் அதுக்கப்புறம் அவங்களோட அண்ணனையும் சமாதானப்படுத்தி தான் உன் அம்மாவை கூட்டிட்டு வர முடியும். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இந்த ஃபுட்டை சாப்பிடு. இப்படி சொல்லிட்டு அவங்க கொடுக்கும் போது தாங்க அப்படியே அந்த டிஃபன் பாக்ஸ பாக்குறான். அவனுக்கு அப்படியே அழுகையா வருது. அப்படியே கண்ணீரோடய அந்த பருக்கையெல்லாம் எடுத்து அவன் வாயில வைக்கிறான். அந்த ஃபுட்டோட சேர்த்து தயங்கோட கண்ணீருமே அவன் வாய்க்குள்ள போகுது. அவன் அதை நல்லாவே ஃபீல் பண்றான். அவனுக்கு அவ்வளோ அழுகையா இருக்கு. ஒவ்வொரு சாப்பாட்டுலயுமே அவனோட கண்ணீர் கலந்துதான் உள்ள போகுது. அவன் அப்படியே பாக்குறான். அந்த பாட்டியும் அப்படியே பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அப்படியே கொஞ்ச நேரத்துல தயங்க விட்டுட்டு தான் அந்த பாட்டி கிளம்புறாங்க. தயங்க அப்படியே பாக்குறான். பாட்டி நீங்களும் போறீங்களா? நீங்களும் என்ன தனியா விட்டுட்டு போறீங்களா? அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பாவமா பார்த்து கேக்குறான். அந்த பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பாட்டி அப்படியே பாக்குறாங்க. இல்லடா கண்ணா, பாட்டிக்கு முக்கியமான வேலை எல்லாம் வீட்டுல இருக்குல்ல பாட்டி, அதெல்லாம் பாதியில வச்சுட்டு வந்துட்டேன்டா செல்லும். நீ கொஞ்ச நேரம் இரு பாட்டி, அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுவேன் சரியா? நீ பயப்படாத. இப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து போறாங்க. தாங்க அப்படியே ஏக்கமா பாக்குறான். அந்த வீட்டை சுத்தி பாக்குறான். அதுல பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்த அந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. அவன் அப்படியே அழுதுகிட்டே பாக்குறான். ஒவ்வொரு இடத்துலயும் அவன் பேரண்ட்ஸ் கூட இருந்த எல்லா விஷயமும் அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. குட்டி குட்டியா அவன் நினைச்சு பாக்குறான் எல்லா விஷயத்தையும். அப்படியே கண்ணீரோட உள்ள போய் சோஃபால தான் படுத்துறான். அப்படியே அழுதுகிட்டு இருக்கான் அங்கேயும். அப்பா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா, ப்ளீஸ் சீக்கிரமா என்கிட்ட வந்துடுங்க. அம்மாவும் இல்லை, எனக்கு இந்த வீடை பார்த்தாலே பயமா இருக்கு. எனக்கு என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. இப்படி சொல்லிட்டு பிள்ளைதான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கு. இப்ப அப்படியே தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஃபோன் கால் அடிக்குது. அந்த வீடு அவ்வளோ சைலண்டா இருக்கிறதுக்கும் அந்த ஃபோன் கால் அடிக்கிறது நல்லாவே கேட்குது. தான் அப்படியே அந்த ஃபோனை தான் திரும்பி பார்க்குறான். அப்படியே சோலே இல்லாத பாடி மாதிரி அந்த ஃபோனை போய் அட்டென்ட் பண்றான். அதை எடுத்து காலில் வச்சோன்னு பிள்ளைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அவன் அப்படியே பார்க்கறான். அப்பா அப்பா நீதானா? நீதான் பேசுறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவங்க அப்பாவும் அப்படியே சொல்றான். ஆமா தேங்க்ஸ் எல்லாம், நான் தான் பேசுறேன். இங்க பாரு, நீ எதுக்கும் அழக்கூடாது, எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், புரியுதா? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தேங்க் தான் அப்படியே அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட பேசுறான். எனக்கு ஒண்ணு பார்க்கணும்ப்பா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், இனிமேல் அடமே பிடிக்க மாட்டேன்ப்பா, ப்ளீஸ் நீ என்கிட்ட வந்துருப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா, சீக்கிரமா வாப்பா. அப்பா வரேடா செல்லும், அப்பா சொல்றது மட்டும் கேளு. இப்ப நீ கிளம்பி ரெடியா இருப்பியா? அப்பா உன்னை கொண்டு போய் பாட்டி வீட்டுல விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று நானும் அம்மாவும் உங்க கூட வந்து இருப்போம். அப்பா என்ன சொல்ற? பாட்டி வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன். தயாங் அப்பா சொன்னா கேட்பியா கேட்க மாட்டியா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லும் போது பிள்ளை எதுவுமே சொல்லல. அப்படியே கண்ணீர்லாம் தொடச்சுக்கிட்டு, சரிப்பா நான் கேட்கிறேன், நான் பாட்டி வீட்டுக்கு போறேன், ஆனா நீ வந்துருப்பா, எனக்கு ஒண்ணு பார்க்கணும்ப்பா. அப்பா வந்துடுறேன்டா சொல்லும், நீ கிளம்பி ரெடியாரு நீ சொல்லும் போது தயங்கும் அப்படியே அவனோட லக்கேஜ்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டே இருக்கான். இப்ப மணியும் அப்படியே ஒரு 9 o'clock மாதிரிதான் ஆகுது. தயங்க அப்படியே வாசல்ல எட்டி பார்த்துட்டு இருக்கான்.
இந்த சைடு பார்த்தோம்னா மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே கால் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கிம் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம் தான் அப்படியே கேக்குறான், யோ இப்பதானே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதா சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படியா தப்பிச்சான்? தெரியல சார், நாங்க ஜெயிலுக்கு கொண்டு போற வழியில தான் போலீஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவர் தப்பிச்சிட்டாரு, நாங்க அவரை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி சொல்லும் போது ஜேக்கப் தான் அப்படியே கிட்டக்க வரான். ஹயாங், அவன் எங்க வருவான்னு எனக்கு தெரியும், வாங்க கிளம்பலாம். இது சொல்லும் போது அவன் அப்படியேதான் பிளாக் கலர் கோட்டை போட்டுட்டு 2 பேருமே அப்படியே கிளம்புறாங்க. சுகாவும் சரி இது ஜின்னும் பாக்குறாங்க. அவங்க அப்படியே ஸ்மிக் பண்ணிட்டே உட்காந்துருக்காங்க. இந்த சைடு அப்படியே தான் 2 பேரும் வெளியே வந்துட்டு கார்ல தான் ஏறுறாங்க. ஏறிட்டு அந்த காரை தான் செம்ம ஸ்பீடா ஓட்டிட்டு வராங்க. பார்த்தா அவங்க நினைச்ச மாதிரியே தான் தயங்கோட வீட்டுக்கு வர்றதுக்காண்டிதான் தயங்கப்பா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. அவங்களும் அந்த பாதையிலே வர அதே பாதையில தான் இந்த சைடு ஆரமும் வரான். ஆரம் அப்படியே சொல்றான், ஹே அந்த ஆளை அடிச்சு தூக்குடா. இது சொல்லும் போது ஜேக்கப் அப்படியே பாக்குறான். ஹயாங் என்ன சொல்றீங்க? ஆமா அடிச்சு தூக்கு, உயிரோட இருக்கட்டும்னு ஜெயிலுக்கு அனுப்பி வச்சோம், எனக்கு உயிரும் தேவையில்ல வேண, நான் சாகுறதான் என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவனே காருக்கு முன்னாடி வரான், அடிச்சு தூக்குடா. ஆரம் இந்த மாதிரி சொல்றது பார்த்துட்டு ஜேக்கப் தான் எதையுமே கவனிக்கல, கரெக்டா தயங்க அப்பா தான் அடிச்சு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கார்ல அப்படியே செம்ம ஸ்பீட்ல வரான். தயங்க அப்படியே திருப்பி பாக்குறாங்க, அங்க வர்றது இவங்க 2 பேர் தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு அவங்க அப்பா செம்ம ஸ்பீட்ல அங்க இருந்து ஓடுறாங்க. அவங்க அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆரமும் கார்ல விரட்டி வந்துட்டு தான் இருக்கான். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம பசங்க அப்படியே தயங்க வீட்டை தான் நோட்ட விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கம் வேற சொக்குது, அவங்க அப்படியே தூங்கி தூங்கி ஒழிஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஜிமினாக்கு கடுப்பாயிருச்சு. டே என்னடா எப்பதான்டா இவனை தூக்குவோம், என்னால இதுக்கு மேல முடியாது இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு போன் கால் வருது. எடுத்து பார்த்தா ஆரம் தான் கால் பண்றான். டே இப்போ ஒரு பர்சன் அந்த பக்கம் வருவான், என்ன எதுன்னு கேட்காம அடிச்சு தூக்குற, அடிச்சு தூக்குனதுல உயிர் இருக்கவே கூடாது, உடம்பு மட்டும்தான் இருக்கணும். இப்படி சொல்லும் போது அவங்க காலை கூட கட் பண்ணல, செம்ம ஸ்பீட்ல ஆப்போசிட்ல வர பர்சன் தான் அப்படியே இடிச்சு தர்றான். நான் அப்படியே பாக்குறான், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு ஷாக்ல நிக்கணும். எல்லாம் அப்படியே பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்திருக்கும். இப்ப அப்படியேதான் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே காரை விட்டு கீழே இறங்குறாங்க. ஆரம் பாக்கலாம், சும்மா சொல்லக்கூடாதுடா, யாரு என்னன்னு கூட கேட்கலாம், அதுக்குள்ளே அடிச்சு தூக்கிட்டீங்க. ஹயாங் நீங்க சொன்னா நாங்க எப்படி செய்யாம இருப்போம். இப்படி சொல்லும் போது அந்த சைடு தாயங்கோட அப்பாவுக்கு தான் அரை உயிர் இருக்கு. அவங்க அப்படியே பாக்குறாங்க, என்னையா படிச்சு படிச்சு சொன்னோம்ல ஒழுங்கா ஜெயில இருன்னு, அதை விட்டுட்டு வேணா உன்னையா தப்பிச்சு வர சொன்னா, இப்ப பாரு ஆனாமத்தான் உன் உயிர் போயிருச்சு அப்படி சொல்லிட்டு ஜேக்கப் தான் அவரோட கண்ணத்துல அப்படியே ஷூ காலோட வச்சு அப்படியே மிதிச்சுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அப்படியே தயங்க பாக்குறான். அவனுக்கு அவ்வளவு அழுக வருது. அவன் அப்படியே அவங்க எல்லாருமே தள்ளி விட்டுட்டு அவங்க அப்பா கிட்டதான் வரான். இங்க போறியா பேபி பாய், ஆளுக்கு முன்னாடி வெளியே வந்துட்ட, என்ன உங்க அப்பா சொன்னானா தப்பிச்சு போயிடலான்னு, எங்கள்ட்ட இருந்து எப்படி சொன்னோம் நீ தப்பிச்சு போவ இப்படி சொல்லிட்டு ஆரம் போயிட்டு அப்படியே தயங்கோட ஷோல்டர்ல தான் கைய போறான். அவன் அப்படியே தட்டி விடான், தள்ளி போங்க, என் கண்ணு முன்னாடி அப்பாவை கொன்னுட்டீங்கல்ல, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டக்கு வரும்போது அவங்களுக்கு உயிர் இருக்கு. தயங்க அப்படியே பாக்குறான், பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, என் அப்பாவுக்கு உயிர் இருக்கு அண்ணா, ஹெல்ப் பண்ணுங்க, இங்க பாரு எங்க அப்பாவுக்கு உயிர் இருக்குன்னா அண்ணா அண்ணா பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க இப்படி சொல்லிட்டு போய் அப்படியே அழுகுது. அவங்க அப்பா அப்படியே தயங்கோட கைதான் டைட்டா பிடிக்கிறாங்க. அப்பா உனக்கு எதுவும் ஆகாதுப்பா, என்ன பாருப்பா, அப்பா கண்ணை முழிப்பா, இங்க பாரு இங்க பாருப்பா, இங்க பாருப்பா உன் தயங்க வந்திருக்கேப்பா, அப்பா எந்திரிப்பா எந்திரி இப்படி சொல்லி அவன் ரொம்ப அழுகுறான். தயங்க அப்பாவுக்கு அப்படியே பிளட் நிக்காம போய்கிட்டு இருக்கு. அப்படியே தயங்க தான் பாக்குறேன், அண்ணா ப்ளீஸ்ண்ணா எங்க அப்பாவை காப்பாத்துங்கண்ணா, அண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேண்ணா, ப்ளீஸ் எங்க அப்பா உயிரை மட்டும் காப்பாத்துங்கண்ணா இப்படி சொல்லிட்டு அவன் போய் அப்படியே ஜிமினாவோட காலில் தான் அப்படியே விழுகிறான். ஜிமினா அப்படியே பாக்குறான், இங்க பாரியா குல்ஃபி நம்ம என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு சொல்லுது. ஹயாங் என்ன ஹயாங், குல்ஃபியே நம்ம என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு சொல்லுது, அப்ப நம்ம சொல்லிடலாமா இப்படி சொல்லும் போது தயங்க தான் அப்படியே அந்த 4 பேரையும் பாக்குறான். அவனுக்கு அப்படியே அழுகையா வருது, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஆரம் தான் சொல்றான், டேய் சொல்லிடலாம்டா, நம்ம கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டோம்னா இவங்க அப்பனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறதா இல்ல மார்ச்சுரியில சேர்க்கிறதா இவன் சொல்லிடுவான், ஓகேவா? என்ன நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், பிளீஸ் என் அப்பாவை மட்டும் காப்பாத்துங்க. அப்படியா சரி ஓகே, நீ வேற எதுவும் பண்ண வேணாம், இந்த பேப்பர்ல மட்டும் சைன் பண்ணு. தயங்க அப்பா அப்படியே பாக்குறாங்க, தயங்கோட கையை டைட்டா பிடிக்கிறாங்க. இது அப்படியே மத்த மெம்பர்ஸும் பாக்குறாங்க. இப்ப பத்தியா இந்த நிலைமையில இந்த ஆளுக்கு இது பிள்ளைய காப்பாத்தணும், நீ என்ன இங்க பாரு செல்லும், நீ இதுல சைன் பண்ணணும் வச்சுக்கோ, உங்க அப்பனை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பேன். இல்ல என்னால சைன் பண்ண முடியாது,
நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா வச்சுக்கோ, உன்னை அப்பவும் நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். ஆனா உங்க அப்பாவை ஸ்ட்ரெயிட்டா மார்ச்சூருக்கு அனுப்பிடுவேன். எப்படி வசதின்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. இந்தா பேப்பரு, இந்தா பெண்ணும், ரெண்டும் நாங்களே கொடுக்குறோம், சைன் போட்டுருச்சலும். இப்படி சொல்லும் போது தயனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே எல்லாருமே அப்படியே பாக்குறான். பாக்காத, உங்க அப்பா உயிர் போய்கிட்டு இருக்குல்ல, அங்க வாரு கொஞ்சம் கொஞ்சமா பிளட் லாஸ் ஆகுது. இவங்க இந்த மாதிரி சொல்லும் போது தயங்கு தான் அப்படியே திரும்பி பாக்குறான். அவங்க அப்பா அப்படியே கண்ணாலே சொல்றாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. தயனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உள்ள அந்த பேப்பரையும் பாக்குது, அவங்க அப்பாவே பாக்குது. சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிருங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால பேடா கமெண்ட் பண்ணாதீங்கடா. ஓகேடா, பாருங்க. நான் இதை எப்படியும் காலையில தான் அப்லோட் பண்ணுவேன். எடிட் பண்ணிட்டு நான் காலையில அப்லோட் பண்றேன்டா. காலையில பார்க்கலாம் கமெண்ட்ல. சரி டாடா, பாய் பாய். ஆமா